புனித பிரிச்சிட்டா ஸ்வீடன் நாட்டு கத்தோலிக்க மறைபொருள்வாதி. புனித பிரிச்சிட்டா ஸ்வீடன் நாட்டு கத்தோலிக்க மறைபொருள்வாதி. இவர் திருமறைக்குள் மறைந்து நின்று சுடர்விடும் ஜோதி. புனித பிரிச்சிட்டா ஸ்வீடன் நாட்டு கத்தோலிக்க மறைபொருள்வாதி. இவர் திருமறைக்குள் மறைந்து நின்று சுடர்விடும் ஜோதி. இவர் 1304 பிறந்து 1374 மறைந்தார். இவர் ஸ்வீடன் நாட்டு மக்கள் மனங்களிலும் உறைந்தார். இவர் ஆஸ்டர் கோட்லாந்தை சேர்ந்த உல்ப் குத்மானை மணமுடித்தார். இவர் ஆஸ்டர் கோட்லாந்தை சேர்ந்த உல்ப் குத்மானை மணமுடித்தார். இவர் 8 பிள்ளைகள் பெற்ற பின் துறவு மடத்திலும் இடம் பிடித்தார். இவர் 8 பிள்ளைகளின் அன்னை. இவர் 8 பிள்ளைகளின் அன்னை. இவர் 8 பிள்ளைகளை பெற்றபின் துறவு மடத்தோடும் இழைத்தார் தன்னை. புனித பிரிச்சிட்டா ஐரோப்பாவின் 6 பிரபல புனிதர்களில் ஒருவராக திகழ்கிறார். புனித பிரிச்சிட்டா ஐரோப்பாவின் 6 பிரபல புனிதர்களில் ஒருவராக திகழ்கிறார். அதனால்தான் அருள் வற்றாத கத்தோலிக்கர்கள் இவரை புகழ்கிறார். புனித பிரிச்சிட்டா ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்பது வழக்கம். புனித பிரிச்சிட்டா ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்பது வழக்கம். இது ஒன்றே போதும் இவர் பக்தி நெறியில் முத்திரை பதித்தருக்கு விளக்கம். புனித பிரிச்சிட்டா ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்பது வழக்கம். இது ஒன்றே போதும் இவர் பக்தி நெறியில் முத்திரை பதித்ததற்கு விளக்கம். புனித பிரிச்சிட்டாவின் முகம் இரவில் ஒளிரும் நிலவு போல ஜொலித்தது. புனித பிரிச்சிட்டாவின் முகம் இரவில் ஒளிரும் நிலவு போல ஜொலித்தது. அதனால் கடவுளிடம் கேட்டவரம் உடனே பலித்தது. இப்புனிதையின் சாதனை பட்டியலோ மிக மிக நீளம். இப்புனிதையின் சாதனை பட்டியலோ மிக மிக நீளம். தவறே செய்யாத இவரையும் சோதித்து பார்த்தது காலம். புனித பிரிச்சிட்டா திருச்சிலுவை ஆண்டவரை காட்சியாய் கண்டார். புனித பிரிச்சிட்டா திருச்சிலுவை ஆண்டவரை காட்சியாய் கண்டார். அவர்தான் இப்புனிதைக்கு மாட்சியை தந்தார். புனித பிரிச்சிட்டா தன் வாழ்நாளை ஆண்டவரோடு வாழும் நாளாக மாற்றினார். புனித பிரிச்சிட்டா தன் வாழ்நாளை ஆண்டவரோடு வாழும் நாளாக மாற்றினார். தன்னை வாழ வைக்கும் அன்னை மரியை தினமும் போற்றினார். இவரின் வெற்றிக்கு மூலதனம் இறை பக்தி. இவரின் வெற்றிக்கு மூலதனம் இறை பக்தி. இவரை இறைவந்தால் திருப்பியது இறை சக்தி. இவரின் வெற்றிக்கு மூலதனம் இறை பக்தி. இவரை இறைவன்பால் திருப்பியது இறை சக்தி. திரண்ட ஆசிக்கு சொந்தக்காரரான இவரது 2வது மகள் ஸ்வீடன் நாட்டு கேத்தரினும் ஒரு புனிதை. திரண்ட ஆசிக்கு சொந்தக்காரரான இவரது 2வது மகள் ஸ்வீடன் நாட்டு கேத்தரினும் ஒரு புனிதை. அதனால் இக்கவிதைக்கு கருவாயிருக்கும் ஸ்வீடன் நாட்டு பிரிச்சிட்டா ஒரு மாபெரும் புனிதை. திரண்ட ஆசிக்கு சொந்தக்காரரான இவரது 2வது மகள் ஸ்வீடன் நாட்டு கேத்ரீனும் ஒரு புனிதை. அதனால் இக்கவிதைக்கு கருவாயிருக்கும் ஸ்வீடன் நாட்டு பிரிச்சிட்டா ஒரு மாபெரும் புனிதை.